ஓம் சாந்தி 2/1/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் பாகம் மிகவும் சரியானதாகும். அவர் தனக்குரிய நேரத்தில் வருகின்றார். இதில் சிறிதளவும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவர் வந்ததின் அடையாளமாகிய சிவராத்திரியை நீங்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் விகர்மங்கள் முழுமையாக அழிந்து போவதில்லை? பதில்: யாருடைய யோகம் அல்லது நினைவு சரியாக இல்லையோ, தந்தையின் நினைவு இருப்பதில்லையோ, அவர்களுடைய விகர்மம் விநாசமாவதில்லை. யோக யுக்தாக இல்லாததால் அந்த அளவிற்கு சத்கதி ஏற்படுவது கிடையாது. பாவங்கள் மீதம் இருந்து விடுகின்றன. பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. யோகா இல்லை என்றால் பெயர் மற்றும் ரூபத்தில் ஈர்க்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு ஈர்ப்பவர்களுடைய விஷயங்கள் மட்டுமே நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்க முடியாது. பாட்டு: இன்று அதிகாலையில் யார் வந்தது? ஓம் சாந்தி. அதிகாலை என்பது எத்தனை மணிக்கு ஏற்படுகிறது? பாபா அதிகாலையில் எத்தனை மணிக்கு வருகின்றார்? அப்போது சிலர் 3 மணி என்றும் சிலர் 4 மணி என்றும் பதில் கூறினார்கள். சிலர் சங்கமத்தில் என்று கூறினார்கள். சிலர் 12 மணி என்று கூறினார்கள். பாபா சரியான நேரத்தை கேட்கின்றார். 12 மணியை நீங்கள் அதிகாலை என்று கூற மாட்டீர்கள். 12 மணி முடிந்து 1 வினாடி ஆகிவிட்டது, 1 நிமிடம் ஆகிவிட்டது எனில் காலை ஆரம்பமாகிவிடுகிறது. இது முழுமையான அதிகாலை நேரமாகும். நாடகத்தில் இவருடைய பாகம் மிகவும் சரியாக இருக்கிறது. 1 வினாடி நேரம் கூட தாமதம் ஏற்பட முடியாது. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். 12 மணி ஆகி 1 வினாடி ஆகாத வரை காலை என்று கூறுவதில்லை. இது எல்லையற்ற விஷயமாகும். நான் அதிகாலையில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அயல் நாடுகளில் உள்ளவர்களுக்கு AM PM என்று மிகச் சரியாக நடக்கிறது. அவர்களுடைய புத்தி நன்றாக இருக்கிறது. அவர்கள் அந்த அளவிற்கு சதோபிரதானமாகவும் ஆவது கிடையாது, தமோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது. பாரதவாசிகள்தான் 100% சதோ பிரதானமாக, பிறகு 100% தமோ பிரதானமாக ஆகின்றனர். ஆக தந்தை மிகச் சரியாக இருக்கின்றார். அதிகாலை என்றால் 12 மணி ஆகி 1 நிமிடம் 1 வினாடிக்கான கணக்கு பார்ப்பது கிடையாது. வினாடி கடந்து செல்வது தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்பொழுது இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். உலகம் முற்றிலும் காரிருளில் இருக்கிறது. துக்கத்தின் போது அனைத்து பக்தர்களும் தந்தையை நினைவு செய்கின்றனர். பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவர் யார், எப்பொழுது வருகின்றார் என்று எதையும் அறியவில்லை. மனிதர்களாக இருந்து கொண்டு மிகச்சரியாக எதையும் அறியாமல் இருக்கின்றனர். ஏனெனில் பதீதமாக தமோ பிரதானமாக இருக்கின்றனர். காம விகாரமும் எவ்வளவு தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்பொழுது எல்லையற்ற தந்தை கட்டளை இடுகின்றார், குழந்தைகளே, காமத்தை வென்று உலகை வென்றவர்களாக ஆகுங்கள். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் தூய்மையாக ஆகவில்லை என்றால் விநாசமாகி விடுவீர்கள். நீங்கள் தூய்மையாக ஆவதன் மூலம் அழிவற்ற பதவியை அடைவீர்கள். நீங்கள் ராஜ யோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தூய்மையாக இருங்கள், யோகியாக இருங்கள் என்ற வாசகத்தையும் எழுதுகிறீர்கள். உண்மையில் ராஜ யோகியாக இருங்கள் என்றுதான் எழுத வேண்டும். யோகி என்ற வார்த்தை பொதுவானதாகும். பிரம்மத்திடம் யோகா வைக்கிறார்கள், அவர்களும் யோகியாகி விடுகிறார்கள். குழந்தைகள் தந்தையிடம், பெண் ஆணிடம் யோகம் வைக்கின்றனர், அதாவது நினைக்கின்றனர்.
ஆனால் உங்களுடையது ராஜயோகம் ஆகும். தந்தை இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஆகையால் ராஜயோகம் என்று எழுதுவது சரியானதாகும். தூய்மையாக இருங்கள் மற்றும் ராஜயோகியாக இருங்கள். நாளுக்கு நாள் தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று தந்தையும் கூறுகின்றார். இப்பொழுது சிவ ஜெயந்தியும் வர இருக்கிறது. சிவ ஜெயந்தியை நீங்கள் மிகவும் நல்ல முறையில் கொண்டாட வேண்டும். சிவ ஜெயந்தியை முன்னிட்டு மிக நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும். யாரிடத்தில் கண்காட்சி படங்கள் உள்ளனவோ அனைவரும் அவரவர்களின் சென்டரில் மற்றும் வீட்டில் சிவ ஜெயந்தியை நல்ல முறையில் கொண்டாடுங்கள். மற்றும் கீதை ஞானம் தரும் வள்ளலாகிய தந்தை சிவபாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்கான வழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுங்கள். விளக்குகள் பலவற்றை எரிய விடுங்கள். வீட்டுக்கு வீடு சிவஜெயந்தி கொண்டாட வேண்டும். நீங்கள் ஞான கங்கைகள் அல்லவா? ஆக ஒவ்வொருவரிடமும் கீதா பாடசாலை இருக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு கீதை படிக்கின்றனர் அல்லவா? ஆண்களை காட்டிலும் பெண்கள் பக்தியில் தீவிரமாக இருப்பார்கள். கீதை படிக்கக்கூடிய குடும்பங்களும் உள்ளன. ஆக வீட்டிலும் சித்திரங்கள் வைத்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் மீண்டும் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுத வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. சிவ ஜெயந்தியின் பொழுது அழிவற்ற ஞான ரத்தினத்தின் கடையை திறந்து சேவை செய்ய வேண்டும். வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக்கி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் தர வேண்டும். 2. சத்தியமான தந்தையிடம் சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த பாவ காரியத்தையும் செய்துவிட்டு மறைக்கக்கூடாது. எந்த பாவமும் இருந்து விடாத அளவிற்கு யோக யுக்தாக ஆக வேண்டும். யாருடைய பெயர் மற்றும் உருவத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வரதானம்: நான் என்ற உணர்வை நீக்கிவிடக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமான சிரேஷ்டமான தியாகி ஆகுக. விளக்கம்: சம்பந்தத்தின் தியாகம், வைபவங்களின் தியாகம் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் சங்கல்பத்திலும் மற்றவர்களை முன்னே வைக்கின்ற பாவனை உடையவர் என்றால் நான் என்ற நிலையை நீக்கிவிடுவதாகும். முதலில் நீங்கள் என்று சொல்வதே உயர்ந்த தியாகமாகும். அதாவது அடுத்தவர்களுக்கு முன்னிலை கொடுத்து மதிப்பு கொடுப்பது உயர்ந்த தியாகமாகும். இதுவே தான் என்ற உணர்வை விலக்குவதாகும். எப்படி பிரம்மா பாபா சதா குழந்தைகளை முன்னே வைத்தார். நான் முன்னே இருப்பேன் என்பதில் தியாகியாக இருந்தார். அதாவது குழந்தைகளை முன்னே வைப்பதில் நான் முன்னே இருப்பேன் என்பதில் சதா தியாகியாக இருந்தார். இந்த தியாகத்தின் காரணத்தினால் அனைவரை காட்டிலும் அவர் முன்னே, அதாவது நம்பர் 1 செல்லக்கூடிய பலன் கிடைத்தது. எனவே தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள். ஃபாலோ ஃபாதர். ஸ்லோகன்: உடனடியாக மற்றவர்களிடம் குறையை கண்டுபிடிப்பது கூட துக்கம் கொடுப்பதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். எப்படி உயர்ந்த கோபுரத்திலிருந்து சகாஷ் கொடுக்கிறார்கள், ஒளி மற்றும் சக்தியை, லைட் மற்றும் மைட்டை பரப்புகிறார்கள். அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் உயர்ந்த ஸ்திதி, அதாவது உயர்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு குறைந்ததிலும் குறைந்தது 4 மணி நேரம் ஒளி மற்றும் சக்தியை கொடுங்கள். சூரியன் மேலே இருக்கும்போதுதான் உலகத்திற்கு ஒளி தருகிறது. எனவே சாக்கார உலகத்திற்கு சக்தி கொடுப்பதற்காக நீங்கள் உயர்ந்த இடத்தில் வீற்றிருப்பவராக ஆகிவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.